இப்ப செங்கோட்டையனுடைய பிரஸ் மீட்டையும் எடப்பாடியினுடைய பிரஸ் மீட்டையும் நாம பார்த்தோம். இருவருடைய இந்த கருத்து மோதல் எதை நோக்கி போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் திரு ஆர்கே. இல்ல அதிமுக இருக்கிற குழப்பத்தை தான் இது மறுபடியும் கோடிட்டு காமிக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இப்போ செங்கோட்டையன் இவருடைய எடப்பாடியினுடைய கரங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இதுவரை திருசங்கு சுரூபத்தில் இருந்தாரு செங்கோட்டையன். இப்போ அதுல இருந்து அவருக்கு ஒரு விடிவு கிடைச்சது, கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு சேர்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். அப்போ முன்னாடி இருக்கிற அவருடைய அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, போன ஒரு வருடமாகவே அப்படிதான் இருந்தது. இவரை ஒன்றும் கன்சல்ட் பண்ணாம இருந்த ஒரு போக்கு தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்காக இருந்தது. அப்போ அதுல இருந்து ஒரு விடுவி வந்திருக்கிறது. நீங்க அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்வார் என்று நமக்கு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதை தவிர இப்போ பிஜேபியினுடைய பி டீம் இன்னொருத்தரை பார்த்து டிஎம்கேனுடைய பி டீம் எல்லாம் சொல்றது அர்த்தமில்லை என்று நான் கருதுகிறேன். சும்மா அது ஒரு சவுண்ட் பைட்டுக்காக நல்லா இருக்கு. இல்ல இப்ப இவங்களெல்லாம் ஒரு பெரிய ஃபோர்ஸாவே எடப்பாடி பழனிசாமி கருதல. இவங்களெல்லாம் பிரிந்து சென்றவர்கள்லாம் சொல்லாதீங்க, நீக்கப்பட்டவர்கள்னு சொல்லுங்க, களை எடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்றாருல. அப்ப அவருடைய நம்பிக்கையை அந்த வகையில இவங்களெல்லாம் நீக்கிட்டு ஒற்றை தலைமையா வலிமையா அவர் வந்துட்டாருன்னு பார்க்கணுமா, இல்ல செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆல இன்னும் கூடுதலா ஏதாவது சேதாரம் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? இல்ல, கட்சிக்குள்ளால இப்ப இருக்கின்ற நிலைமையை பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையாகத்தான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி என்ன வேணா சொல்லலாம். ஆனா எப்போ அந்த அதே எடப்பாடி பழனிசாமியினுடைய அதே கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு தலைவர் கட்சியை விட்டு போறாரோ, அப்ப இந்த எல்லா ஆர்குமெண்ட்டும் அப்படியே விழுந்துருதாகத்தான் நான் காண்கிறேன். அப்ப அங்கதான் பிரச்சனை வருது. இப்போ ஒரு டிடிவியோ இல்லை என்றால் சசிகலாவோ இல்லை என்றால் ஓபிஎஸ்ஓ மாறி நிற்பதில் ஒரு பெரிய ஒரு லாஸ் அதிமுக இல்லை என்று நாம் சொல்லிவிடலாம். அதற்காக வேற வழிகள் இருக்கு. நான் வச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க. அது கோர்ஸ் ஒரு பரிதி மட்டும் தான் நடக்கும்னா கூட, பட் ஒரு லிமிட் மட்டும் தான் நடக்கும்னா கூட, பட் ஆனால் இப்போது உங்க கம்யூனிட்டி இருந்தே ஒருத்தர் விட்டு போகும்போது அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கிறேன். இது சும்மா வீராப்பு பேச்சாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நிச்சயமாக இவர்களுக்கு இன்னைக்கு ஒரு வயபிள் ஒரு என்ன பண்றது எதிர்கற்பனராக இப்போ உருவெடுத்திருக்கிறார்கள் இந்த டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா மற்றும் செங்கோட்டையன். நன்றி திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.